லெக் பீஸ் எப்படி வித்தியாசமான முறையில் பொரிக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான மசாலா மல்லி, மிளகா, ஜீரகம், சோம்பு, கல்பாசி கொஞ்சம், பட்டை கொஞ்சம், கிராம்பு 2, ஏலக்காய் 2, சம்பளம் அரைப்பழம், கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தயிர் 2 ஸ்பூனு. இவ்வளோ தான். இதை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இதோட மிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா வறுத்துடலாம். இதை ஆற வச்சு இப்போ அரைச்சிக்கலாம். வறுத்த மசாலா, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம் எல்லாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். தூள் கொஞ்சம் 1 ஸ்பூனு, கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம், தயிர் 1 ஸ்பூனு, லெமன் கொஞ்சம், அளவு உப்பு, தண்ணி விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்ச மசாலா எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம மசாலா கட்டி வச்சுருந்த லெக் பீஸு நல்லா ஊறிடுச்சு 1 மணி நேரம். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா போட்டுக்கலாம். பார்த்து பொறுமையாக திருப்புங்க. பரட்டி விட்டுக்கலாம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் நீங்கள் அதை சொல்லுங்கள்.